அத்திக்க கொள்ளலாம். ஆசாசியா ஒரு செயின் வாங்கினா பேங்க்ல கொண்டு போய் கஷ்டம் சொல்லி வச்சணும். அது விக்கிறேங்கிறாங்கண்ணா. உங்க நகை எங்கேயும் போகாது. எங்க இருந்தாலும் நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல விலைக்கு வச்சுக்கிறோம், வச்சு வித்து தரோம். நீங்க உங்களுக்கு பண கஷ்டமா இருக்கீங்க, உங்க கையில நகை இருக்கு, ஆனா மத்த இடத்துக்கு போனா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை கம்மி பண்ண பாக்குறாங்க அப்படின்னா நீங்க இவங்கள்ட்ட வந்தா போதுங்க. மார்க்கெட் ரேட்ல உங்களோட கோல்டு என்ன பிரைஸுக்கு இருக்கோ அந்த பிரைஸுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம எந்த ஒரு வேஸ்டேஜும் கழிக்காம இவங்க கேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேங்க்ல கொண்டு போய் உங்களோட பொருளை கொண்டு போய் வச்சு அடமானத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா பேங்க்காரன் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உங்க நகையை நாங்க விற்க போறோங்க நீங்க மீட்டல அப்படி சொன்னேன்னா அது இவங்கள்ட்ட வந்து சொன்னா மட்டும் போதும். இவங்களே அந்த பணத்தை கொடுத்து அந்த நகையை எடுத்து இவங்க பெஸ்ட் பிரைஸுக்கு அந்த நகையை சேல் பண்ணி எக்ஸ்ட்ரா பணமும் இவங்க தராங்க. அது மட்டும் இல்லாம எங்க சர்டிபிகேட் கம்பெனில நம்ம கொடுக்கிற நகையெல்லாம் பியூரிட்டி செக் பண்ணி அதுல என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்ல எந்த ஒரு வேஸ்டேஜுமே கழிக்காம ஜிஎஸ்டி பில்லோட இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால 120க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. அதுவே நம்ம கோயம்புத்தூர் 100 அடி ரோடு கல்யாண ஜுவல்லர்ஸ் பக்கத்துலயும் கணபதியிலயும் ஹோப்ஸ்லயும் டவுன் ஹால்லயும் காஸ்கட் ரோட்லயும் 5 இடத்துல இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. மறக்காம நம்ம ஃபாலோ தேடி விட்டுருங்க. போயிட்டு வரேன். டாடா.